பண்றது சரியே இல்லம்மா. இந்த இடத்துல எப்படி நடந்து கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன்? நான் எல்லா இடத்துலயும் கரெக்டா தான் நடந்துக்கிறேன். அதுவும் இல்லாம தேவையானது எல்லாமே நான் தான் பார்த்து பார்த்து செய்றேன். இல்ல காப்பி போடுறதுல இருந்து, காலையில் தோசை ஊத்துறதுல இருந்து, தியானம் சமைக்கிறதுல இருந்து, நைட்டு தோசை ஊத்துறதுல இருந்து எல்லா வேலையும் பாக்குறேன். வீடு கூட்டி பெருக்கிறது, துணிமணி துவைக்கிறது, பாத்திரம் வளர்க்குற வேலைன்னு எல்லா வேலையும் உனக்காக நான் பண்றேன்டா. அவங்க வீட்டுல யாரும் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்களா? அப்படி எல்லா வேலையும் செய்யற மாதிரி சொல்லிக்கிற. அதான் சொல்ல வரலமா. நீ எப்படி நடந்துகிட்ட எல்லார்கிட்டையும்? உன் சுவாதி ஆளுங்க கிட்ட எப்பெல்லாம் நடந்துகிட்ட? எல்லாரும் மேடையில இருக்கும் போது இப்ப வேணா கல்யாணம் சீக்கிரம் வைங்கன்னு சொல்ற. இதான் சொன்னேன் வைகாசில கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு. நீயே சொல்லிட்டு திருது பொண்ணு தை மாசம் வச்சுக்கலாம்னு சொல்றியே, என்ன நியாயம் சொல்லு? அதை விடு. போட்டோ எடுக்க வான்னு சொன்னா சொந்தக்காரங்களா வந்திருக்காங்க, அவங்கள போய் வரவேற்கணும் போனியே. ஒரு போட்டோ எடுத்துட்டு போக வேண்டியதானே? ஒரு போட்டோ எடுக்க எவ்வளவு நேரம் ஆக போகுது? மண்டபத்துல பண்ற அலப்பறையெல்லாம் என்னாலே தாங்க முடியல. பாதி வீட்டுல அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன நினைச்சிருப்பாங்க? மாப்பிள்ளோட அம்மா இப்பெல்லாம் பேசுறாங்க. இந்த வீட்டுல நம்ம பொண்ணை கொடுக்கலாமா வேணாம்னு கூட யோசிக்க மாட்டாங்க. ஏமா உனக்கு அப்பவே தெரியும் நான் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன். அப்ப வேண்டான்னு சொன்னேன். நான் சுவாதியை தான் பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றப்ப இப்ப அடுக்கு வீட்டுல தர்க்கம் பண்ணிட்டு இருந்த, இல்ல கட்டக்கூடாதுன்னு தர்க்கம் பண்ணிட்டு இருந்த. ஒரு வழியா அந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லியிருக்க. நீ நடந்துக்கிட்டீனா என்ன பயமுறுத்தி காமிக்கிறீ? எனக்கு என்ன பண்ணேங்கிறேன் தெரிஞ்சாம நீ பேசிட்டு இருக்க. நீ சும்மா நிறுத்துமா. அதான் எல்லாம் பேச தெரியும் சொல்லிட்டு இருக்காத. அந்த நிச்சய புடவை இருக்கிறப்ப பிரச்சனை பண்ண. அப்புறம் சுவாதிக்கிட்ட நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இந்த வீட்டுல இருக்க வேணா, நம்ம தனியா இருந்தலாம். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க, பெரிய பிரச்சனை தான் வரும். வேண்டாம் சுவாதி, நம்ம வெளியே கிளம்பிடலான்னு சொன்னேன். அவ சுவாதி கேட்டாளா? அவங்க அத்தை சின்ன பிள்ளைல இருந்து உங்களுக்கு தனியா கஷ்டப்பட்டு நல்லா படிக்க வச்சு வளர்த்துருக்காங்க. அவங்கள வீட்டுல தனியா விட்டுட்டு நம்ம மட்டும் தனி கொடுத்து நான் போக கூடாது, நம்ம கூட்டு குடும்பமா ஒன்னாதாங்க இருக்கணும் அப்படின்னு தான் சொன்னான். நீ இருக்கியேம்மா 21 வயசுல சுவாதி இவ்வளவு பக்குவமா பேசுறா. ஆனா நீ உனக்கு 50 வயசு ஆகுது. எப்படி என்னன்னு கூட தெரியாம பாட்டுக்கு வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருக்க. நான் ஒண்ணுமா, இப்ப என்ன வேணா பேசிட்டு போ. உன் மனசுல என்ன தோணுதோ எல்லாமே செஞ்சுட்டு போ. ஆனா ஒரு நாள் என்ன கிடைக்கிறப்ப ஏத்துக்கணும். விட்டுட்டோன்னா திரும்ப கிடைக்காது. சுவாதி மாதிரி ஒரு மருமகளை நீ எங்க தேடி கண்டுபிடிச்சாலும் கொண்டு வர முடியாது. அவ்வளவு பாசமா இருப்பாவ. ஏன்னா மாமாவும் அத்தையும் அவ்வளவு சொல்லி வளர்த்திருக்காங்க அவளை. குடும்பத்துக்கு முன்னாடியே இப்பெல்லாம் நடந்துகிட்டீல, பார்க்கும் போதே எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நிமிஷம் அதை யோசிச்சு பேசுறியா? நீ என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடாதுமா. நம்ம பேசுறது அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துதா? கரெக்டா பேசுறோமா? சரியா தப்பான்னு பார்த்துதான் பேசணும். யார்கிட்ட போய் கத்துக்கிட்டேன்? எல்லாம் உன்கிட்ட தானே. சின்ன பிள்ளையில இறந்துட்டாரு, அது வரைக்கும் நீ நல்லா வளர்த்த. ஆசைப்பட்டத நீ வேலைக்கு போய் என்னையும் நல்லபடியா படிக்க வச்ச. ஆனா அதுல சந்தோஷப்பட்டேன். ஆனா கல்யாணம் வரப்ப ஏமா இப்படி நடந்துக்கிற? நீ புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேனா? இல்ல சுவாதி கிட்ட பழங்கினதுக்கு அப்புறம் உன்கிட்ட பேசாம விட்டுட்டேனா? இல்ல உன்னை அவாய்ட் பண்ணேனா? இப்படி நான் எதுவுமே பண்ணலமா. நீ எனக்கு முக்கியம், எங்க அம்மாவும் கூட இருக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். நீ பண்றதை நினைச்சு எல்லாம் சொல்லிட்டீல. அப்பா என்ன முடிஞ்சிச்சா இல்லையா? இல்ல இதுக்கு மேல ஏதாவது சொல்லணுமா? நான் டீச்சர் மாதிரி நல்ல கிளாஸ் எடுக்கிறடா நீ. ஏன்னா உனக்கு வர பொண்டாட்டி உன்னை அப்படி மாத்தி வச்சிருக்கா. அதனால இப்பெல்லாம் பேசுற நீ. என்ன வேணா ஆகட்டும், உலகமே இடிஞ்சு விழுவட்டும். ஏன் புயலே வந்தா கூட நீ மாற மாட்ட. என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கும். அதான் ஒண்ணும் தெரியல. அப்படிதான் நான் இங்க நிக்கிறேன். இந்த சுவாதி கிட்ட பேசுவி நைட்டு 1 மணி வரைக்கும் போய் பேசு போ. இப்ப ஆரம்பிச்சாதான் நைட்டு 1 மணிக்காவது படுப்பேன். ஏன்னா இன்னும் லேட் ஆயிரும். அதுக்குதான் சொல்றேன் போங்க. இப்பயே போய் நல்லா பேசி வச்சுக்கோங்க. அப்பதானே உங்களை பத்தி அவங்களுக்கும் அவங்கள பத்தி உங்களுக்கும் தெரியும். எனக்கு தெரியும் என்ன ஏதுன்னு, நீ எதுவும் சொல்ல வேணாம். போடா போக்கத்தவனே. நான் ஒண்ணு நல்லா புரியுது. நிச்சய புடவை எடுக்கிறதுல இருந்து நீ ஏதோ ஒரு மாதிரியா தான் பேசிட்டு இருக்க. நானும் பாக்குறேன் எப்பதான் நீ மாறுவேன்ட்டு. எப்பவுமே நானாதான் இருக்கேன். நான் இன்னைக்கு மாற போறது இல்ல. நீ இப்பவே பொண்டாட்டி பேச்சு கேட்டு ரொம்ப மாறிட்ட. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே பொண்டாட்டி தாசனா மாறாம இருந்தா சரி. அது எனக்கு தெரியும். இன்னும் பேசுறானா சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான். போடா, நீ என்ன சொன்னாலும் நான் மாறவும் மாட்டேன். இப்படிதான் இருப்பேன். அப்படியே பேச வந்துட்டா பெருசா. இவன் மாமியார் வீட்டுல தான் ஓவரா பண்றாங்க. கிட்ட பேசி கிளாஸ் எடுக்க வந்துட்டான். இப்படி இரு அப்படி இருந்து நான் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை போய் பாரு. பார்த்தாலே தெரியுது. இந்த போன் எடுத்துட்டான், அவ்வளவுதான். வேலையை போய் உட்காந்து பேசுவான். என்னத்தையே பேசிட்டு போறான். அவன் சாப்பிட்டு படுக்க வேண்டியதான். எனக்கு பசிக்குதுப்பா. அவன் எப்ப வேணா சாப்பிட்டோம், நான் சாப்பிட போறேன். தங்கச்சி பாப்பா நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நான் ஊருக்கு கிளம்புறேன். நீ வேணா 2-3 நாளைக்கு இங்க இருந்துட்டு வாமா. எப்படியா சரி வரும்? நானும் உன் கூடவே வந்துடுறேனே. அதெல்லாம் இல்லம்மா, காலையில வேலைக்கு போகணும்ல. இப்ப கிளம்புனாதான் காத்தால வீட்டுக்கு போக முடியும். கடை வேலை இருக்குல்ல, போகணும்ல. நானும் அதுக்கு தான் சொல்றேன். நீ வேணா பாப்பா வீட்டுல 2-3 நாளைக்கு இருந்துட்டு வாவே. 2-3 நாள் இருந்தீங்கன்னா பாப்பாக்கும் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. சேஸ்துக்கு அங்க இங்கே அலைஞ்சது சுதா தங்கச்சி காலுக்கு எல்லாம் வலிக்கும். அதனால இங்க இருந்து பாத்துட்டு வா. போயிட்டுமா? இப்ப எத்தனை மணிக்கு பஸ் இருக்கு? நைட்டு 10 மணிக்கு பஸ் இருக்கு. 10 மணிக்கு தான் பஸ்ங்கிற, எதுக்கு 9 மணிக்கெல்லாம் கிளம்புறேங்கிற? அப்படியே ஒரு போய் சாப்பிட்டு போயிருவேன். எனக்கும் மனசு திருப்தியா இருக்கும். அங்க போய் என்னடா செய்வ நீ? நான் பாத்துக்கிறேம்மா, பரவாயில்ல. நீங்க இருந்துட்டு வா. தங்கச்சி பாப்பாக்கு கொஞ்சம் ஆதரவா இரு, சரியா? இப்ப நான் கிளம்புறேன். ஊருக்கு போறது முடிவாயிருச்சு. தங்கச்சிட்டையும் மாமாட்டையும் சொல்லிட்டு போ. யாரும் எதுவும் சொல்ல வேண்டாமா? என்னம்மா இப்படி பேசுறடா? என்ன சொல்றது? மனசுல அவ்வளவு கஷ்டம் இருக்கு எனக்கு.
ஏத்தா இப்படி அழுவுற? உனக்கு தெரியாத விஷயம் என்ன கட்டின புருஷன் கேக்குறாரு. நம்ம பொண்ணுக்கு வீட்டுல முதல் விசேஷம் நடத்துறோம். உங்க அண்ணன் பொண்டாட்டி வரல, அதான் போன் பண்ணி சொன்னோம்ல ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க, வெத்தலை பாக்கு புடவைலாம் வச்சு கொடுப்போன்ட்டு. உனக்கு வேட்டி சட்டை அவங்களுக்கு புடவைலாம் வாங்கி வச்சிருக்கேன். கேட்க மாட்டேங்கிறாளே, எவ்வளவு தூரம் எடுத்து சொல்றது நம்மளும். கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா ஆனா எடுத்து சொல்லி கூட்டிட்டு வரணும். வீட்டுல தானே இருக்க, அதட்டி கூட்டிட்டு வர தெரியாத உனக்கு? அதெல்லாம் பேசுற. காலைல வேலைக்கு போகணும், அங்க போகணும், இங்க போனுட்டு உன் பொண்டாட்டி உன் பேச்சை கேட்காதா? ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு கிளம்புறே நிக்கிற, என்ன இப்பெல்லாம் நடந்துக்கிற நீ? சொல்லு பாப்பா, உன் பொண்டாட்டி வரலேன்னு அது ஒண்ணு சொல்லி சமாளிச்சியாடேன்ட்ட. ஒண்ணுமே சொல்லல, அம்மா தான் சொல்லுச்சு வரமாட்டேங்கிற அப்படி இப்படின்னு. நீ என்னனே பண்ண? பேச்ச கூட அவங்க கேட்கலன்னா அப்படி என்னனே ஆச்சு அவங்களுக்கு? என் பொண்ணு விசேஷத்துக்கு வராம அவங்களாம் இப்படி விலைக்கு போறாங்களே, அப்ப என்னன்னே சொல்றது? சொல்லுனே. என் வீட்டுக்காரர் என்னன்னா தெரியுமா கொஸ்டின் கேட்கறாருன்ட்ட. உங்க அண்ணே தனியா வந்திருக்கான், என்னடி ஆச்சு? உங்க வீட்டு பிரச்சனை உங்களோட இருந்துக்கோங்க. உங்க அண்ணி வராம போயிருச்சு, நம்ம என்ன மரியாதை கொடுக்காம போயிட்டோமா? சேஸ்துக்கு சொல்லிருக்கோம், சொல்லி வராம விட்டா என்னன்னே பண்றது? முன்னப்பே வரமாட்டே சொல்லியிருந்தா கூட பிரச்சனை தீர்ந்திருக்கும். எல்லாம் சரி சரி சரின்னு சொல்லிட்டு நீயும் உன் பொண்டாட்டி மாதிரி நல்லா நாடகாரனே நல்லா தெரியுது எனக்கு. விசேஷத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். வந்து சீரியஸான எல்லாம் நல்லா பண்ணிட்ட, எந்த குறையும் இல்ல. உன் பொண்டாட்டி நான் என்னென்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு சொல்லு பாப்போம். சரி விடுத்தா, நான் என்னம்மா சொல்றது? விடுங்கிறியே. அதே மாதிரி அண்ணன் பையன் விசேஷத்துக்கு வீட்டுக்கார வராம நான் மட்டும் வந்தா அது கரெக்டா இருக்குமா சொல்லு? கஷ்டம் தாமா. புரியுதுல அம்மா, நீ ரொம்ப மோசமா. கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வச்சு பாக்குறமா நீ. அட என்னத்த இம்புட்டு பெரிய வார்த்தையை சொல்லிட்ட? அப்புறம் நீங்க இப்படி பண்றதுக்கெல்லாம் என்னத்த சொல்றது? நீயாவது உன் மருமகிட்ட எடுத்து சொல்லணுமா இல்லையா? என்னத்தான் நானும் சொல்றது? நானும் நேர்ல போய் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தேன், வாடி போயிட்டு வரலாம் அப்படின்னு. அவ கேட்டாளா? எவ்வளவோ எடுத்து சொல்லி வராதவ எனக்கு திமுருக்காரி. இந்த அம்மா பார்த்து இம்புட்டு பெரிய வார்த்தையை சொல்லிட்டே நீ. வார்த்தையை சொன்னது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? மனவேதனை எனக்கு புரியுது, இல்லாம இல்ல. வருத்தத்துல இப்பெல்லாம் பேசுறது அம்மா நினைச்சுக்கிறேன். அம்மா போமா. இல்ல என் மாமியார் வேற நேரடியாவே சொல்லிட்டாங்க, ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன், எதுக்கு வர மாட்டேன்ட்டு. உங்களும் இப்படிதான். சரி விடுத்தா, அம்மா கைய பாரு, எல்லாம் ஒன்னா இருக்கா? ஒண்ணு மாறி மாறி தானே இருக்கு. அது மாதிரிதான் உறவுகளும் எல்லா டைம்ல எல்லாம் ஒன்னா இருக்க மாட்டாங்க. அப்பப்ப ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க, வேண்டானா பிரிஞ்சு போயிடுவாங்க. பிரிஞ்சு போன உறவு பத்தி நீ எதுவும் கவலைப்பட வேணாம். விட்டுடு, நடந்து போயிருச்சு. விசேஷம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோத்தா. மத்த நினைச்சு நீ கவலைப்பட்டு இருக்காத. சரி விடுத்தா, ஏதாவது சொல்லி சமாளிக்கிற நீயும். அண்ணன் வாயத்தோடு ஏதாவது பேசுதா? என்ன நினைப்புல இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நான் என்னம்மா சொல்றது? நான் எந்த சூழ்நிலை இருக்கேன், எப்படி இருக்கேன்னு எனக்கும் உனக்கு மட்டும்தான் தெரியும். ஏமா நீயே சொல்லு, தங்கச்சி என்னன்னா புரிஞ்சுக்காம பேசுது. சரி விடுடா, படிக்கதையும் வாய் விட்டுறாதடா. நம்ம வீட்டு வருத்தம் நமக்குள்ளே இருக்கட்டும், அவளுக்கு தெரிய வேணாம். என்னம்மா? ஒண்ணு இல்லத்தா, வருத்தப்பட்டு பேசுறீல, காலையில போடா அப்படின்னு. போமா. ஆமா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ மணி பேக உள்ளாரவை, காலையில போய்க்கலாம். நான் லீவ் போடுறதுக்கே அவ திட்டுவாரு, இல்ல வேலை அதிகமா இருக்கும். என்ன நீ சொல்ற? கடையில வேலை பாக்குறியா? எந்த கடையில? ஆஹா, கண்டுபிடிச்சிட்டாலே அவ. டேய் ஏன்டா இப்படி இருக்க? ஓ வளருவாயை வச்சு வளராதானே, இப்படி சொல்லிட்டியடா அவட்ட. என்னம்மா பண்றது இப்ப? நான் சமாளிச்சுக்கிறேன்டா இரு. என்னம்மா சொல்லுது அண்ணே? ஒண்ணு இல்ல, இது இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தான். அங்க சரியா காசு வராதனால வேற கடைக்கு போயிட்டான். எந்த கடைக்கு போயிடுச்சு? அப்படிதான் கடைக்கு வேலைக்கு போகுது. இதுவா, இந்த பைப்பெல்லாம் விற்பாங்கல்ல, பைப்பு மேல தண்ணி டேங்கு குழாய் எல்லாம் விற்பாங்கல்ல, அந்த கடைக்கு உங்க அண்ணன் வேலைக்கு போறான். என்னம்மா சொல்ற? அண்ணன் ஐடி கம்பெனில வேலைக்கு போச்சு, இப்ப என்ன இப்படி சொல்ற? என்னம்மா ஆச்சு அண்ணனுக்கு? அந்த வேலையை விட்டு இங்க வந்துருச்சு. அதான் சொல்றேன்லம்மா, இந்த கம்பெனில சம்பளம் கட்டுப்படி ஆகல, அதனால இங்க வேலைக்கு வந்துட்டா. ஓ அப்படியா? வேற எதுவும் இல்ல? வேற எதுவும் இல்லத்தா. சரிம்மா. அண்ணே எதுவா இருந்தாலும் தங்கச்சி கிட்ட சொல்லுனே, இதே சொல்ல மாட்டேங்கிற. சரிம்மா. வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு சொல்லு, அதானே எனக்கும் தெரியும். ஒரு தங்கச்சி இருக்கேன், அது இருக்கட்டும். இவ்வளவு கடையில இருந்து வந்திருப்பாரு, ஒரு தோசை ஊத்துனல, போய் அந்த வேலையை பாரு போ. சரி. தங்கச்சிக்கு எதுவும் தெரியக்கூடாதுடா. பொண்டாட்டி உன் கூட இல்லைன்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அண்ணே வாழ்க்கை எப்படி பேச்சுன்னு அவ மனசு ரொம்ப வெம்பி போயிடும். அதனால அவளுக்கு எதுவும் தெரிய வேணாம். நீ சொல்லாம இருமா. நான் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் நீ சொல்லிடாதடா. சரிம்மா. என்னம்மா என்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிற? எனக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவீங்கிற, அப்படி என்ன விஷயம் சொல்லுமா? அது ஒண்ணு இல்லத்தா, அது சொல்லுமா. இல்லம்மா, காலையில போன்னு சொன்னீல, அத பத்தி தான் அம்மா சொல்லிட்டு இருந்துச்சு. இல்ல நீங்க ரெண்டு பேரும் வேற எதை என்கிட்ட மறைக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க. உன்கிட்ட மறைச்சு என்ன பண்ண போறோம்? அதான் தான் சொல்லிட்டு இருக்கான், வேற ஒண்ணும் இல்ல. அதுவும் இல்லாம அண்ணன் முன்னாடிய பத்தி உனக்கு தெரியாதா? அவ என்னைக்குதான் நமக்குள்ள ஒன்னா இருக்கா? பாப்பா பார்த்தாலும் சண்டை சச்சரவுன்னு சண்டை போட்டே இருப்பா. இந்த வருத்தத்துல நாங்க பேசிட்டு இருந்தோம். என்கிட்ட போய் சொல்லாத, அண்ணன் கிட்ட பேசியிருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். என்னதான் சொல்ற? ஆமாமா, எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். சுதா, கடையில இருந்து வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? வந்து தோசை ஊத்தி கொடு. மாப்பிள்ள கூப்பிடாருமா, போய் என்னன்னு கேளு. மலுப்பாதமா, எல்லாத்தையும் கேட்டுட்டேன். இப்போதைக்கு நீ வீட்டுக்கு போகாத, நாளைக்கு போய்க்கலாம். கடைக்கு போகணுமா? நான் சொல்றேன் நாளைக்கு போய்க்கலான்னு இரு. சரிம்மா. ஏய் சுதா, மாப்பிள்ள கூப்பிடாருத்தா, போத்தா என்னன்னு போய் பாரு போ. மத்த விஷயம் அப்புறம் பேசிக்கலாம், போ போ. சரிம்மா, அவருக்கு தோசை ஊத்தி கொடுத்துட்டு வரேன். நீ போய் ரூம்ல போய் படுப்போ, மத்த விஷயம் காலைல பேசிக்கலாம். தங்கச்சி எல்லாத்தையும் கேட்டுட்டாலாம், போச்சு. இந்த விஷயம் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன கோவப்பட போறாளோ தெரியல.
விடுமா, தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகுது. நானே நினைச்சேன் தங்கச்சிக்கிட்டே எவ்வளவு நாள் தான் மறைக்கிறதுன்னு. அதுவும் வாஸ்தவம் தான். அம்மா தோசை ஊத்துறேன், வந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாமா. வாடா சாப்பிட்றா. மச்சான் வந்திருக்காரு, அவர் மூஞ்சில எப்படி முடிக்கிறது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா. உன் தங்கச்சி உனக்கு தோசை ஊத்தி கொடுத்துருவா, சாப்பிட்டு பாடு. அதான் மத்த விஷயம் எல்லாம் காலைல பேசிக்கலாம்னு சொன்னால, வா போலாம். சரிம்மா. அட ஒக்க மொக்க முடியலடா சாமி.